உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்ன காரணத்துக்காக ஓபிஎஸ் திமுக சேர்த்திருக்காங்க? ஓபிஎஸ்க்கு வேற இடம் கிடையாது. அவர் ஒரு பெரிய லீடர், ஒரு 3 டைம் சிஎம். இதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ அவருக்கான டேக்கர்ஸ் இன்னைய தேதிக்கு வேற ஆள் கிடையாது. தாவேகா போலான்னு பார்த்தா ஹவு செங்கோட்டையன் இஸ் பீங் ட்ரீட்டட் அங்க அப்படின்ற ஒரு பேச்சு வேற ஒண்ணு இருக்கு. திராவிட இயக்க வரலாறிலேயே இன்னொரு சீஃப் மினிஸ்டர் இன்னொருத்தர் சீஃப் மினிஸ்டரோட தலைமை ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாறுல இடம்பெற்று தனக்கான ஒரு தனி அத்தாரிட்டியை ஹிஸ்டரி புக்ஸ்ல பண்ணிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். நடுநாயகமாக ஓபிஎஸ் இருக்காரு. ஒரு பக்கம் தங்க தமிழ்ச்செல்வன் இருக்காரு, இன்னொரு பக்கம் அண்ணன் சேகர்பாபு இருக்காரு. கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, யாரெல்லாம் எங்களை திட்டிட்டு இருந்தீங்களோ நீங்க போய் தனியா எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு XCADMK எல்லாரையும் ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் ஸ்டாலின் எடுக்கிற மாதிரி இருக்கு. வந்தா சும்மா வரமாட்டாங்க. முன்னாள் முதல்வர் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை திமுக எதிர்பார்த்து வந்திருப்பாரு. என்ன ஆஃபர் பண்ண போறாங்க? என்னுடைய அனுமானம் ஒன்று ஒரு சபாநாயகருக்காக சொல்லப்படலாம், ஒன்று துணை பொதுச் செயலாளர் வரைக்கும் போகலாம், இல்லை ஒரு மினிஸ்டர் பிளஸ் அவங்க சொல்ற கேண்டிடேட்ஸ்க்கான சீட்ஸ் வரைக்கும் போகலாம். கல்லர் கன்சாலிடேஷன் அதிமுகவை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு டிடிவி மூலமா இருக்கும் பொழுது மறவர் கன்சாலிடேஷன் பண்ணலாம். ஒரு ராம்நாடு, தேனி இந்த சைடு ஓரளவு தங்களுக்கான எட்ஜ் கொடுக்கிற ஒரு இதை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டும் இருக்கு. கிரீஷ் சோடங்கர் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நாங்க அரசியல் கட்சி நடத்துறோம், NGO நடத்தல, அரசியல்லாம் நாங்க எல்லார்கிட்டையும் தான் பேசுவோம் அப்படிங்கிற டோன்ல ஒரு இன்டர்வியூ. தமிழ்நாட்டில் இவங்க ஏன் இதை சொல்லணும்னா, ராகுல் காந்தியை மிஞ்சின பிம்பம் ஸ்டாலினுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்ற ஒரு முனைப்பு அதுல நிச்சயமா இருக்கு. இருந்துட்டு ஜெயிச்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல, வழக்கம் போல அவங்க தாவேகாவோட போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க, தாராளமா பண்ணி பார்க்கலாம். தாவேகாவோட எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்க்கலாங்கிற ஐடியாவில் இருக்காங்களா காங்கிரஸ்? இருக்காங்க. தாவேகா மேல அவங்களுக்கு ஒரு மையல் இருந்துகிட்டே இருக்கு. அவங்களே எங்களை கூப்பிடுறாங்க தெரியுங்கள. இப்படி சொல்றாங்க. டிடிவி போல, OPS போல, தேமுதிக போல, சசிகலா போல, இந்த சிக்னல்ஸ் பார்த்தோமா அவரே கூப்பிடுறாருங்கிற மைண்ட் செட்ல காங்கிரஸ் இருக்குதுன்னா இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சேர போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கிறதுனால எனக்கு புரியல. இன்னும் கொஞ்சம் வர போறாங்கன்னா யார் வர போறாங்க? நாங்க மீம் மாதிரியா பேச முடியும். இவரும் வராரு, அவரும் வரல, அவரும் வராரு, எல்லாமே ரெடி. அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. XCADMK நத்தம் சுனாதன் வரலாம், செல்லூர் ராஜு வரலாம், அண்ணன் ஜெயக்குமார் வரலாம்னு நிறைய பேச்சு இருக்கு. இந்த 5000 இவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமை எடப்பாடி வேலிடேட் பண்ணிட்டாரு. 5000ன்றது ஒரு மோசமான காசு, இது எக்கனாமி வீணா போயிடும், நாசமா போயிடும், இந்த மாதிரி ஏதாவது கொளுத்தி விடுவாரு அப்படின்னு பார்த்தா, நீ 5000 தானே கொடுக்குறீங்க, இருக்கு நான் 10,000 தரேன்னு சொல்லி நீங்க அந்த 5000ன்றது ரொம்ப ஒரு நியாயமான காசுன்னு நீங்க பறைசாற்றிய மாதிரி ஆயிருச்சு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் திருமிகு உமா மகேஸ்வரன் பன்னீர்செல்வம் அவர்கள். வணக்கம்மா சார். வணக்கம் தாமரை. நலமா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கு. OPS அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. நேற்றைக்கே இணைவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. என்ன காரணம்? குறிப்பாக எடப்பாடிக்கு எதிராக நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் திமுகவில் அவர் இணைஞ்சிருக்காரா? என்ன காரணத்துக்காக OPS திமுக சேர்த்திருக்காங்க? இதை நான் புரிஞ்சுக்கவே முடியல என்னால. நீங்க தான் சொல்லணும். சிம்பிள் ரீசனா எடுத்து வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, OPSக்கு வேற இடம் கிடையாது. அவருடைய அந்த ஆரா, அவர் ஒரு பெரிய லீடர், ஒரு 3 டைம் சிஎம், இதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ அவருக்கான டேக்கர்ஸ் இன்னைய தேதிக்கு வேற ஆள் கிடையாது. இவர் பல வாட்டி ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தாரு, அதிமுகவில் என்ன சேர்த்துக்கோங்க, அது எந்தவித நிபந்தனையும் இன்றி நான் அதிமுகவில் சேர தயாரா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதற்கடுத்து மோடி வரும்பொழுது நாங்க பார்க்க அனுமதிக்கப்படலை அப்படிங்கிறாரு. அதுக்கு நயினார் நாகேந்திரன் வர நக்கலா என்கிட்ட சொல்லியிருந்தா பார்த்து கொடுத்துருப்பேனே, உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துருப்பேன்ன்றாங்க. என்னை நீ சீன் ஜோன்ல விட்டுட்ட, 2 ப்ளூ டிக் இருக்கு, ஆனா நீங்க என்னைய கண்டுக்கவே இல்லை. இந்த மாதிரியான ஹியூமிலியேஷன்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது உண்மை. தாவேகா போலான்னு பார்த்தா ஹவு செங்கோட்டையன் இஸ் பீங் ட்ரீட்டட் அங்க அப்படின்ற ஒரு பேச்சு வேற ஒண்ணு இருக்கு. ஸ்கோப் கிடையாது. தாவேகா பாஸ்கரன் அந்த கையெழுத்து போடும்போது ஒரு என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த சீன் நடந்துச்சா? செந்துராதீங்க இல்ல, கிட்டத்தட்ட அந்த டோன்ல தான் டிவிகேக்கு போகாம டிஎம்கேக்கு வந்திருக்காரா? இல்ல, இப்போ ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு பெண் கொடுத்திருப்பாங்க,
அந்த வீட்டுக்கு பார்க்க போகும்போது இப்போ இந்த மௌனராகம் படத்திலே பாத்தீங்கன்னா இந்த ரேவதியை வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாரு மோகன் நினைச்சு மனது வெம்பி அவங்களோட அப்பா அம்மா கிளம்பி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேரணும்னு நினைச்சு போனவங்க கூட டிடிவி ஆகட்டும் எல்லாரும் ஐயோ இந்த இடம் சரி வராதுன்னு சொல்லி ஒதுங்கி ஓடின ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கு. அண்ட் தென் தொடர்ச்சியாக ஜோக்ஸ் தாண்டி தொடர்ச்சியாக என்டிஏவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் ஒரு புறக்கணிப்பு அவருக்கு நடந்துகிட்டே இருக்கு. அவருடைய ஓட்டர் பேஸ்ன்றதை தாண்டி அவரோட விசுவாசிகள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கான எந்த பிரதிநிதித்துவம் இல்லாம தொடர்ச்சியா உரிமை மீட்பு குழு அதுன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அரசியல்ல காண போயிருக்கீங்க. அண்ட் தென் அவர் வந்து ஒரு ஸ்மார்ட் பொலிட்டீஷியன். அவருக்கு மேல இருக்க விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க எடுத்து வச்சிட்டாலும் கிரவுண்ட்ல இருந்து எது சரி வரும் எது சரி வராதுன்றத ரொம்ப தெரிஞ்சால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கோப் வந்து திமுக தான். திமுக வந்து இப்போ இருக்கிற மூடுல வந்து திரும்பி வந்தவர்களை எல்லாரும் அந்த மதிமுகவை பத்தி சொல்லும் பொழுது கலைஞர் சொல்வாரு மறுபடியும் திமுகன்னு. அதிமுக வந்து இப்ப அவங்களும் திமுக அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம்ல வந்து இப்போ ஒரு மிலிட்ரிக்கெல்லாம் ஒரு கோட்டா இருக்கும் இல்லையா, இப்போ நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீங்க என்சிசில ரைபிள்ஸ்ல ஷூட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஸ்கவுட் அண்ட் கைடா இருந்திருக்கீங்க, உயரம் தாண்டுதல்ல வந்து ஒரு கோட்டா, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு சர்வீஸ்மேன் கோட்டா, அந்த மாதிரி எக்ஸ் ஏடிஎம்கே கோட்டான்னு வந்து ஒரு டிஎம்கே ஒரு கோட்டா. ஆனா எக்ஸ் ஏடிஎம்கே கோட்டா ரொம்ப பெரிய கோட்டாவா இருக்கு. இல்ல உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்க பிரஸ் மீட் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரு பேசுறாங்கன்னா நடுநாயகமாக ஓபிஎஸ் இருக்காரு, ஒரு பக்கம் வந்து தங்க தமிழ்ச்செல்வன் இருக்காரு, இன்னொரு பக்கம் அண்ணன் சேகர்பாபு இருக்காரு. அது எப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் ஸ்டாலின் எடுக்கிற மாதிரி இருக்கு. யாரெல்லாம் எங்களை திட்டிட்டு இருந்தீங்களோ நீங்க போய் தனியா எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு எக்ஸிஏடிஎம்கே எல்லாரையும் பேச விடுற ஒரு ஸ்போக் இருக்கு. அண்ட் தென் உள்ளார்ந்த விமர்சனங்களுமே நிறைய உண்டு. எல்லாரும் செந்தில் பாலாஜி தொடங்கி வேவாவேலு தொடங்கி ரகுபதி தொடங்கி KKSR தொடங்கி ஓபிஎஸ், தங்க தமிழ்ச்செல்வன், மைத்ரேயன், சேகர் பாபு, தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு பெரிய பட்டாலியன் இருக்காங்க. கேங் சொல்ல முடியாது, பட்டாலியன் தான். அதிமுக ஒரு கட்சி அப்படின்னு சொல்றதை விட அதிமுக வந்து ஒரு எலெக்ஷன் மிஷினரி. அந்த எலெக்ஷன் மிஷினரி மொத்தமுமே இப்போ டிஎம்கே பக்கம் இருக்கு. நீங்க அதாவது இந்த ஒரு ப்ரொடியூசர் பேசுவார்ல ஸ்டேஜ்ல, உங்கள்ட்ட மக்கள் நல கூட்டணி வேணுமா, எங்கள்கிட்ட மக்கள் நல கூட்டணியில எல்லாரும் இருக்காங்க, அதிமுக வேணுமா அதிமுக இருக்காங்க, மதிமுக வேணுமா மதிமுக இருக்காங்க. நீங்க இன்னும் என்னென்னலாம் கட்சிகள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமான ஒரு நல்ல ஒரு புகலிடம், ஒரு சரணாலயம். இந்த ராஜா சின்ன ரோஜா படத்துல வந்து ரஜினிகாந்த் சின்ன குழந்தைங்களோட போவார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பெரிய அண்ணன் ரோல அவர் எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப மெக்னானிமஸா இருக்காரு. என்ன காரணம் அது? ஏன் வந்து ஒரு ஓட்டு கூட எதிர்கட்சிகளுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற பயமா, இல்லது ஒரு 3 முறை முன்னாள் முதல்வராக இருந்தவர் அவர் நான் அரவணைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸுக்காக ஸ்டாலின் ஆசைப்படுறாரா? இல்ல, இது ரெண்டுமே உண்மை. இது எல்லாம் தாண்டி வந்து ஸ்டாலினோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. எஸ் அச்சா, இட் வாஸ் நெவர் டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ. அப்போ தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்றத வந்து என்டிஏவை முற்றிலும் புறக்கணிக்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வலு சேர்க்க, நீங்க தமிழ்நாடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க யாரை வேணா சேர்த்துக்கலாம், நீங்க யாரை வேணா கொண்டு வந்துக்கலாம், யாரை வேணா நீங்க அரவணைச்சுக்கலாம். நான் வந்து தமிழ்நாட்டினுடைய நியூமரோ யூனோ லீடர், நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் அப்படின்ற அந்த நேஷனல் பிம்பத்துக்கான ஒரு ஒர்க் நடக்குது. இந்த எலெக்ஷன் எல்லாமே 2026 நோக்கி தான் என்றாலும் கூட இது 2026 மட்டும் மையப்படுத்தின மூவ்ஸ் எதுவுமே இல்லை. 29 நோக்கிய மூவ் எல்லாமே, அதாவது சிவசேனாவுடைய சாம்னா பத்திரிகை வந்து ஸ்டாலினை முன்மொழிவதாகட்டும், கார்த்திக் சிதம்பரம் வந்து வேற யாராவது ராகுல் காந்தி அல்லாமல் வேற யாராவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது, மணிசங்கர் ஐயர் சொல்றதாகட்டும், மம்தா பானர்ஜிக்கு நிகராக ஸ்டாலினுக்கான ஒரு தேசிய பிம்பம் கொடுக்கக்கூடிய வேலை நடக்கிறது. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ், அதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு வந்து ரொம்ப ஒற்றுமையா இருந்தாரு, உறுதுணையா இருந்தாரு அப்படிங்கிற மெக்னானிமஸ அவரும் வெளிப்படுத்தியிருக்காரு. 2Gல எந்த அளவுக்கு திமுகவை ஹவுண்ட் பண்ணாங்கன்னு நீங்க எடுத்தீங்கன்னா, பாஜக பண்ணதை விட காங்கிரஸ் பண்ணதை விட காங்கிரஸை விட ஒரு சிட்டிகை அதிகமாக பண்ணது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். அவங்க அந்த 2G விஷயத்தை எவ்வளவு ப்ளோ பண்ணாங்க, எவ்வளவு பெருசாக்குனாங்கன்னு தெரியும். ஆனா அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் இது வருது அப்படின்னும் பொழுது ஒரு நேஷனல் லுக் கொடுக்கறதுக்கான, இல்ல நேஷனல் ஐடியா எங்களுக்கு இருக்கு அப்படின்றதுக்கான ஃபீலர்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு. அதன் மூலமா என்னன்னா, என்னை எதிர்த்தாரும் கூட அந்த அறிஞர் அண்ணா சொல்வார் இல்லைங்களா, கல்லை எறிந்தவர் எல்லாருமே கனத்த மாலையோடு உங்களை பார்க்க வரக்கூடிய விசித்திர புதிதான் அரசியல் அப்படின்னு அண்ணா சொன்ன கூற்றுப்படி யார் யாரெல்லாம் உங்களை எதிர்த்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை வசைப்பாடினார்களோ அவர்கள் எல்லாம் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அவர் பறைசாற்றக்கூடிய இடத்துல அதை அவரை நோக்கி பொசிஷன் பண்ண போனார். இது இன்னும் ஒரு ஃபார் ஸ்டெப்பா சொன்னா ஊப்பிடுவீங்க. இருந்தாலும் இதை நான் சொல்கிறேன்,
ஒரு பிஜு பட்நாயக் தலைமையில ஒரு ஒரு மூவ் நடந்தது. என்ன மூவ்னா திமுக அதிமுகவை இணைக்கக்கூடிய மூவ் நடந்தது. பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ற குறுக்கு சால் ஓட்டுற ஒரு ஆள் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த இணைவு சாத்தியமாயிருக்கும். கட்சி தலைவராக கலைஞரும் முதல்வராக எம்ஜிஆரும் இருந்து அவங்க எல்லாம் இது பண்ணாங்க, ஒன்னா பேட்டி கொடுத்தாங்க. அடுத்த நாள் தமிழிசை கல்யாணத்துல எல்லாம் அட்டன் பண்ணாங்க. அந்த அற்புதம் நிகழ்ந்தே விடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. கலைஞர் வாஸ் சோ மெக்னானிமஸ், நான் வந்து அவரை ஒரு முதலமைச்சர் அவரே இருந்துட்டு போட்டோன்னு திமுகவுடைய கொடியாக அதிமுகவுடைய கொடியை ஏத்துக்கிறன்ற அந்த மெக்னானிமிட்டி இருந்தது. கலைஞருக்கு அப்போ ஆட்சி அதிகாரம் என்பதை எல்லாம் தாண்டி அண்ணா உருவாக்கிய அந்த கட்சி வந்து எந்தவித சீர்கேடுகளும் இல்லாமல் எந்தவித சிதிலமும் அடையாமல் முழுமூச்சாக ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும் என்ற கலைஞருடைய பெருங்கனவை வந்து இத்தனை வருஷம் கழிச்சு ஸ்டாலின் ஒரு விர்ச்சுவலாக நிறைவேற்றுவார் என்பதை வந்து அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அதை நோக்கிய ஒரு மூவ் இருக்கான்னா நிச்சயம் ஒரு மூவ் இருக்கு. ஓகே, அந்த மூவ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கூட்டணி கட்சிகள் எதுவுமே வந்து இப்ப உள்ள இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, விசிகா இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் வந்து எலெக்ஷன் அரித்மெட்டிக்ல மாறலாம். ஆனால் எலெக்ஷன் அரித்மெட்டிக்ன்றதை தாண்டி இப்போ நெடுஞ்செழியன் வந்து வேற கட்சியில இங்க இருந்து அங்க இருந்து சேர்ந்தது இருக்கு. ஆனா சட்டப்பேரவைக்கு முதலமைச்சராக போன ஒரு ஸ்கோப் வந்து கிடையாது. ஆனா நான் முதலமைச்சர்னு 2 தசாப்தங்களில் முதலமைச்சராக இருந்த ஒருத்தரை நான் கூப்பிட்டு என்னுடைய கொடை கொற்றத்தின் கீழ் சேர்த்துக்கிறேன்றது வந்து திராவிட இயக்க வரலாறிலேயே ஒரு சீஃப் மினிஸ்டரோட தலைமை ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாறுல இடம்பெற்று தனக்கான ஒரு தனி அத்தாரிட்டியை வந்து ஹிஸ்டரி புக்ஸ்ல ஒரு பண்ணிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இது ஐம் நாட் சிங்கிங் இன் பிரைஸ் ஆஃப் ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் பெரிய லீடர், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த டைமிங் ஆஃப் த மூவ் இருக்கு இல்லைங்களா, இந்த மூவ் வந்து இந்த ஒரு சின்ன பாசிபிள் வேலை எந்த அளவுக்கு எடப்பாடியையும் டேமேஜ் பண்ண முடியும் அது பண்ணலாம். இந்த மூவ் இவர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. இதுக்கான விதைகள் எங்க துவப்பட்டதுன்னா, ஜெயலலிதா இறந்து போன சமயத்துல ஒரு படி குனிஞ்சி இறங்கி கை கொடுத்து இவர் தூக்குற ஒரு பாயிண்டில் அவங்களுடைய அந்த இணக்கம் தொடங்கி இருக்கு. அதற்கு முன்னாடி நான் முதலமைச்சரை சந்திக்க போறேன், இவர் சந்திச்ச முதலமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இவர் ஓபிஎஸ் முதலமைச்சரா இருக்கும்போது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக போய் திமுக ரெப்ரசன்டேட்டிவா சந்திச்ச நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு. அவரோட மனைவியை இழந்து வாடிய நேரத்துல போன சூழல்கள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் தாண்டி சசிகலா அவர்களாலேயே ஒருவர் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான அந்த ரேப்போ வாஸ் தேர் ஆல்வேஸ். நம்மளுக்கு எனக்கு ஓபிஎஸ் உள்ள வர்றதுல சில டிஃபரன்சஸ் இருக்கு. ஏன் கூட்டு வராங்க, எதுக்கு பழைய ஆட்களை கூட்டு வராங்க. ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்கலா சில விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள் ஒரு 51 மாவட்டங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க டெல்டா 46 50 வச்சுப்போம், 45 வச்சுப்போம். சற்றேறக்குறைய 90-91 இடங்கள்ல வந்து ஒரு 76 வந்து திமுக ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, திமுக பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரத்தநாடு, அதுக்கப்புறம் வந்து வேதாரண்யம், அதுக்கப்புறம் காமராஜ், மொத்தம் 3 இடங்கள் தான் நினைக்கிறேன் இல்லையா. இப்போ இதுல ஒரு 76 இடங்கள் இந்த இடத்துல வந்து திமுக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது ஓபிஎஸோட வருகை வந்து அந்த மீதி இடத்தை பிரிட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் வந்து கண்டிப்பா பண்ணும். இது ஒன்று. பிரிட்ஜே பண்ணலனா கூட உங்களுக்கு ஒரு மாதிரியான கலர் கன்சாலிடேஷன் வந்து அதிமுகவை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு டிடிவி மூலமா இருக்கும் பொழுது மறவர் கன்சாலிடேஷன் பண்ணலாம். ஒரு ராம்நாடு, தேனி இந்த சைடு வந்து ஓரளவு தங்களுக்கான எட்ஜ் கொடுக்கிற ஒரு இதை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டும் இருக்கு. நீங்க கருப்சாமி பாண்டியன், அழகிரி இவங்க எல்லாம் இருந்த சமயம், ஆலடி அருணா, இவங்களுக்கு பின்னாடி வந்து எனக்கு தென் தமிழ்நாடு, நெல்லை எனக்கு எல்லை, அதற்கு மேல நமக்கு தொல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் கலைஞரே சொல்லியிருக்காரு. சவுத்துக்கு இவங்களுக்கு பிரசன்ஸ் இல்ல இல்லையா. அந்த டவுன் சவுத்துக்கான பிரசன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நகர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் செஸ் பிளேயரா தான் நான் ஸ்டாலின் இதுல பார்க்கிறேன். இந்த வகையில வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தவரே என்னை ஏத்துக்கிட்டாருன்றது வந்து ஃபெதர் இந்த கேப் அவங்களுக்கு, அதுல எந்தவித மாற்றும் இல்லை. அண்ட் தென் ஒரு எடப்பாடிக்கு எதிரான ஓட் பேங்க் நிச்சயம் இருக்கு. எடப்பாடிக்கு எதிராக இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த எடப்பாடிக்கு எதிராக இருக்கிற ஓட் பேங்கை வச்சுதான் டிடிவி, ஓபிஎஸ் இவங்களை வச்சுதான் அண்ணாமலை வந்து இதுவரை பாஜக பெறாத ஒரு நம்பரை வந்து அவர் பெற்று காட்டியது வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்க ஓட் பேங்கை கிளவரா டேப் பண்ணார். இப்ப அந்த எடப்பாடிக்கு எதிராக இருக்க ஓட் பேங்கை டேப் பண்ண போற ஆள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின். சோ அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு மூவ் தான் வந்து நான் ஓபிஎஸ் இங்க சேர்றதை நான் பாக்குறேன். வந்தா சும்மா வரமாட்டாங்க. முன்னாள் முதல்வர் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை திமுக எதிர்பார்த்து வந்திருப்பாரு.
ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் நாங்க உங்களுக்கு ஏதாவது பண்றோம்னு சொல்லி தான் வந்து அகாமடேட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆஃபர் பண்ண போறாங்க? என்னுடைய அனுமானம் ஒன்று ஒரு சபாநாயகருக்காக சொல்லப்படலாம், ஒன்று துணை பொதுச் செயலாளர் வரைக்கும் போகலாம், இல்ல ஒரு மினிஸ்டர் பிளஸ் அவங்க சொல்ற கேண்டிடேட்ஸ்க்கான சீட்ஸ் வரைக்கும் போகலாம். ஓகே, இதுல இருக்க ஸ்மார்ட்னஸ் வந்து எங்கன்னா நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்து இவர் ஒரு கட்சியாக ஆரம்பித்து கட்சியாக உள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கோப் இருந்துச்சு. ஆனா அதை ஏன் கிளவரா எக்ஸிக்யூட் பண்ணலன்னா அதை பண்ண எப்ப வேணா, இப்பயும் சொல்றேன், இந்த நொடி வரை ஓபிஎஸ் ரிலேபிள் பர்சன் கிடையாது. என்ன வேணா எப்ப வேணா ஆகலாம், யாருக்கு வேணா ஒரு விசுவாசி இல்ல. ஏன்னா கடைசி வரைக்கும் பாஜகவை நம்பி அரசியல் பண்ண ஒருத்தவர் பாஜக கைவிட்டுச்சு. பாஜகவை நம்புறதை விடுங்க, குருமூர்த்தியை நம்பி பாலிடிக்ஸ் பண்ணுவாருங்க. நீங்க பாஜகவை நம்புறதுன்றது வேற, நீங்க குருமூர்த்தியவே நம்பி பாலிடிக்ஸ் பண்ண ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து அகாமடேட் பண்ணும்போது திமுகவை நோக்கி பல்வேறு விமர்சனங்கள் சோசியல் மீடியால வருது. கண்டிப்பா வரும், அது இயல்புதான். திமுகவை நோக்கி நீங்க மைத்ரேயனை சேர்த்துக்கிறீங்க, அதே போல எஸ்பி சேகரை சேர்த்துக்கிறீங்க, இப்போ ஓபிஎஸ் சேர்த்துக்கிறீங்க. நேரடியா சேரல. ஆனாலும் இல்ல அது இருக்கு, அதான் நான் சொல்றேன். இதுல இந்த விமர்சனங்கள் வரும், எனக்கு அந்த விமர்சனங்கள் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இன்ஹரண்டான டிஎம்கே பீப்புளுக்கு, டிஎம்கேல கஷ்டப்பட்டு பாடுபடுறவங்களுக்கு, பெரிய ஜாதிய பின்புலமோ பண பின்புலமோ இல்லாத இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மறுதளிக்கப்படுறதுன்ற அந்த உளக்கொதிப்பு நிச்சயமா திமுக இருக்கு. ஆனால் நான் திமுகவினுடைய தலைவர் மட்டுமல்ல, நான் தமிழ்நாட்டின் தலைவர் என்ற அண்ணா போன அந்த பாயிண்டை நோக்கி ஸ்டாலின் போறார் நான் நம்புறேன். ஓகே, நீங்க கலைஞரை வந்து கலைஞர் எங்க தலைவர்னுவாங்க, அதாவது தமிழை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே கலைஞர் எங்க தலைவர்ன்றவாங்க. நீங்க காளிமுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் கலைஞரை வந்து என் திட்டாத இதெல்லாம் இருக்காது, ஆனால் அந்த ஒரு தமிழ்ன்ற ஃப்ராண்ட்ல காளிமுத்து வந்து கலைஞர் ஏத்துக்குவார், ஜெயக்குமார் கலைஞரை ஏத்துக்குவார், எம்ஜிஆர் கலைஞர் ஏத்துக்குவார். அவர் ஒரு தமிழுக்காக போராடுற ஒரு வெட்டரனா பாக்குற எல்லாருமே அவங்க ஏத்துக்குவாங்க இருக்கீங்களா? இப்போ பிஜேபின்ற ஒரு பிகர் ஃபோர்ஸை எதிர்க்கிறதுக்கு என்னோட பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் அசைட் என்னால போயிட்டு வந்து ஸ்டாலினை ஏத்துக்க முடியும், நான் ஸ்டாலினை ஏத்துக்கிறேன்னு சொல்றது வந்து அவங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸா இப்ப இருக்கு. ஓகே, சோ அந்த சேஃப் ஸ்பேஸ் உருவாக கேரளானா இவர் தான், தமிழ்நாடுனா இவர் தான், எல்லா இடத்துலயும் சொல்லும் பொழுது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ உங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் கீழ் படியவே படியாதுன்றாங்க. அடுத்து இங்க வந்து தமிழ்நாடுன்னு தானே சொல்லணும். திமுக ஏன் சொல்றாங்க தமிழ்நாடு உங்களுக்கு தலைகுனியாதுன்னு சொல்றதை விட வெஸ்ட் பெங்காலும் திமுகவும் உங்களுக்கு தலைகுனியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தமிழ்நாடை தாண்டிய ஒரு திமுக க்ளோ கொடுக்கறது வந்து ஸ்டாலினோட இந்த சின்ன ஜெஸ்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன். சோ அந்த இத ஒரு யுனானிமஸா ஏற்றுக்கொள்ளப்பட்ட லீடர் அப்படின்ற அந்த பதத்துக்கு பொருந்துகிற மாதிரி ஸ்டாலின் தன்னை 2029க்கு தகவமைத்துக் கொள்கிறார் நான் சொல்றேன். சோ என்ன, எதற்காக தகவமைத்துக் கொள்கிறார்? குறிப்பாக இந்தியா கூட்டணி தலைமை தாங்கலான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு கலைஞர் போலவே என் உயரம் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. அது ஒரு ஸ்மார்ட் ஆன்சர். அது என் உயரம் அவங்க உயரம் அவங்க எல்லாருக்குமே தெரியும்னா, அது அவர் உயரம் அவருக்கு தெரியும்னா அவரால் என்ன கேப்பபிள், என்ன பண்ண முடியும்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து தெரியும். ஒருவேளை 96-97 இருந்த மாதிரி தேவகவுடா, ஐக்கிய குஜரால் இந்த மாதிரி வந்த மாதிரி நிறைய பேர் வரக்கூடிய ஒரு சென்ட்ரல் ஆட்சி அமையும் பட்சத்தில் இவருக்கான ஸ்கோப் இல்லாமல் இல்லை. இவங்க எல்லாருமே ஃபோர்சி பண்றது என்னன்னா, மோடியும் அமித்ஷாவை நகர்ந்த பின்னாடி ஃபட்னாவிஸை இவங்க வந்து பிஎம் கேண்டிடேட்டா சொல்றாங்க, இல்ல யோகி ஆதித்யநாத் சொல்றாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நீங்க திடமா நம்புறாங்க. ஓகே, அந்த ஸ்கோப் இருக்கும் பொழுது அதை மேக்சிமம் கேபிட்டலைஸ் பண்ணிக்க ராகுல் காந்தி அல்லாத முகங்களை நிறுத்துங்க அப்படின்ற குரல்கள் வலுப்படும் பொழுது அவங்களுக்கு வேற பெரிய ஸ்ட்ராங் இண்டி கூட்டணி லீடர்ஸ் வேற யார்? அப்போ அந்த ஒரு ஸ்கோப் இருக்கிறத வந்து எங்களுக்கு வேணான்னு தட்டி விடுற இடத்தில் திமுக நிச்சயமாக இல்லை. ஓகே, கண்டிப்பா இருக்கு. அது இல்லாம இல்லவே இல்லை. ஏன் இதை திரும்பவும் சொல்றேன்னா, இவங்க காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும், இந்த போர்ட்போலியோ என்னென்ன போர்ட்போலியோ தட் திமுக வாஸ் ஹோல்டிங் எல்லாமே பவர்ஃபுல் போர்ட்போலியோஸ். அவங்க மத்தியில ஆட்சியில இருக்கும்பொழுது என்ன பவர் இருக்கு, என்ன ஒரு ஆளுமை இவங்களுக்கு இருக்கு, என்ன ஒரு கிரிப் இவங்களால ஸ்டேட் மேலையும் கண்ட்ரியோட முக்கியமான போர்ட்போலியோஸ் மேலையும் எடுக்க முடியும்ன்றத பார்த்த கட்சி வந்து திமுக. அப்ப அதுக்கு இன்னொரு வாய்ப்பு வருதுன்னும் பொழுது அவங்க போகாம எல்லாம் இருக்க மாட்டாங்க. 2004-9 பிளம் போர்ட்போலியோ வச்சிருந்தாங்க திமுக. எல்லாமே உங்களுக்கு நிறைய இருந்தது. உங்களுக்கு கோல்டன் குவாடிலேட்டர்ல வந்து தங்க நாற்கரம் கிடைச்சது, முக்கியமான ஐடி கிடைச்சது, டெலிகாம்ல ஒரு பெரிய ஸ்பேஸை உருவாக்குனாங்க, நிறைய இருந்தது. இந்த ₹1 டெலிபோன் பூத்துல இருந்து எல்லா விதமான எக்ஸ்பெரிமெண்டலான, இன்னும் சொல்ல போனா 92-93 அந்த எல்பிஜி அலோவ் பண்ண பின்னாடி, பிரைவேடைசேஷன் பின்னாடி அதை வந்து காங்கிரஸ் டேப் பண்ணதை காட்டிலும் அந்த 2004 சமயத்துல வந்து அந்த ஐடி பூமை வந்து திமுக கம்யூனிகேஷன் செக்டாரை திமுக கேபிட்டலைஸ் பண்ண மாதிரி வேற எந்த தேசிய கட்சியுமே
அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற எந்த மாநில கட்சிகளுமே பண்ணல. அவுட் பண்ணல. அப்போ அதை பண்ண முடியும். அப்போ இருந்த திமுகவை விட இப்ப இருக்கிற திமுக இன்னும் ஒரு ஆளுமை நிறைந்த திமுகவா இருக்குன்னும் பொழுது அவங்க அதை நோக்கி போவாங்க. அதற்கான முஸ்தீபுகள் தான் இப்ப நடக்கிறது எல்லாமே. ஓகே சார். அதே போல திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னதான் பிரச்சனை? கேசி வேணுகோபால் சிஎம் பார்த்து ஒரு அன்அபிஷியலா டாக்ஸ் போனுச்சு. அதையும் மீறி கிரீஷ் சோடங்கர் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நாங்க அரசியல் கட்சி நடத்துறோம், என்ஜிஓ நடத்தல, அரசியல் எல்லாம் நாங்க எல்லார்கிட்டையும் தான் பேசுவோம் அப்படிங்கிற டோன்ல ஒரு இன்டர்வியூ. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங்கா மாறுச்சு. எல்லா சேட்டலைட்ல இருந்து எல்லாருமே அந்த நியூஸ் எடுத்தான். கூட்டணிக்கு வேட்டு வைக்கிறான கிரீஷ் சோடங்கர் பார்க்கணும். இல்ல, நான் அது வேட்டு வைக்கிறாருன்னு சொல்றதை விட நான் என்ன சொல்வேன்னா, அவங்க அப்படிதான் பேசி அவன ஒரு வழி கிடையாது. இப்போ இங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க போய் சரண்டர் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு அவங்க யாரையும் ஃபேஸ் பண்ண போறது இல்லை, டிஎம்கே தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. எதிர்க்கிறாங்க, எதிர்த்தாதான் பிரச்சனை, சரண்டர் ஆனா பிரச்சனை இல்லை. கிரீஷ் சோடங்கர் சரண்டர் ஆயிட்டு அவர் ஸ்டேட்டுக்கு போறாருன்னு வைங்களேன். நீ என்னப்பா, நீ அங்கே போய் காங்கிரஸ் இன்னொரு கட்சிட்ட அடமானம் வச்சுட்டு தானே வந்திருக்கா, நீ ஒரு சண்டை கூட போடலையே. இல்ல, தேர்தல் பொறுப்பாளரா போறவங்க எல்லாருமே சுமூகமா பேசுறதை காட்டிலும் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விடுவாங்க. இது ஒண்ணு. ஒரே நிமிஷம், சின்ன குறுக்கீடு. கோவாலேயே 10 எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு போனாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். அங்கேயே கிரீஷ் சோடங்கரால ஒண்ணும் பண்ண முடியும், தமிழ்நாட்டுல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. இல்ல, அது உண்மைதான். நீங்க இப்போ நீங்க கேக்குறீங்க இல்லையா, திமுகல ஏன் இத்தனை அதிமுக இருக்காங்கன்னு. திமுக இருக்கும், அதிமுக தான் இருப்பாங்க. அதிமுக இருக்கவும் திமுக தான் இருப்பாங்க. திமுகல இருந்து பாஜகவுக்கு போறவங்களோ அதிமுகல இருந்து பாஜகவுக்கு போறவங்களோ கம்மி. இந்த எக்ஸ்சேஞ்ச் இங்கதான் நடக்கும் இல்லையா. இதேதான் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும். அதுல ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க 1000 சொல்லலாம். கொஞ்சம் செக்யூலரா இருக்கக்கூடிய ஒரு கட்சின்றதுனால ஒரு காங்கிரஸ் மேல ஒரு லைக்கிங்கோ இல்ல ஒரு லெஃப்ட் லீனிங்கோ இருக்கு, அல்லது நான் ஒரு ஓக்கான ஆளா காட்டிக்கிறதுக்கு எனக்கு காங்கிரஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அநேக கல்யாண குணங்கள் அதே இதை நீங்க காங்கிரஸுக்கும் பொருத்த முடியும். நீங்க ராகுல் காந்தி சோனியாவோட வருகைக்கு பின்னாடி மாறி இருக்கிற காங்கிரஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கிறோம், அவ்வளவுதானே ஒழிய இந்த ஃபியூடல் செட்டப், இங்கிருந்து அங்க போறது, ஜோதிராதித்ய சிந்தியா திடீர்னு பாஜக போறது, கமல்நாத் போவாரான்னு கேட்கறது, அவங்களுக்கு ரொம்ப சுலபமான பார்ட்டின்றது பாஜக தான். சோ அது அவங்க பழக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு இந்த கோவால அவங்களால அதை கண்டெயின்லாம் பண்ணிருக்க முடியாதுதான். கம்மிங் பேக், இப்ப தமிழ்நாட்டுல இவங்க ஏன் இதை சொல்லணும்னா, இவ்வளவு பவர் கிடைக்க போகுதுன்னா, இது கிடைச்சிட்டா இவங்களுக்கு கிட்டத்தட்ட இண்டி கூட்டணியில இவங்களுக்கான ஒண்ணு குறையும் இல்லையா. இப்ப ஏன் ஸ்டாலினை சொல்றாங்கன்னா, ஸ்டாலினுக்கு இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, இத்தனை எம்பி இருக்காங்க, இவ்வளவு ஒரு தனி ஆளுமை இருக்கு, அதனால இவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. இவங்க என்ன பண்றாங்க, நீ ஜெயிக்க தான் போற, இருந்தாலும் ரொம்ப வேகமா ஓடிலாம் ஜெயிச்சிடாதுன்னு சொல்லி ஒரு கால்ல ஒரு சங்கிலி மாட்டி விடுறாங்க. ஒரு ஒரு பெரிய வெயிட்டான குண்டோட கட்டி ஓட்டி விடுறாங்க. அந்த சங்கிலியோடய ஓடி ஜெயிச்சிருவாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். ஆனா ரெக்கார்டு டைம்ல நீ ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்கான ஒரு ராகுல் காந்தியை மிஞ்சின பிம்பம் ஸ்டாலினுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்ற ஒரு முனைப்பு அதுல நிச்சயமா இருக்கு. ஓகே, இது பாஜக ஜெயிச்சிடணும், அதெல்லாம் அது உண்மை பொய் ஃபார்ஃபெட்ச்டா இருக்கலாம். இவங்க பாஜக வேலை பார்க்கறாங்கன்றது சொல்றது ஈஸி. அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனால் ராகுலுக்கு கிடைக்கக்கூடிய லைம்லைட்டை தாண்டி ராகுலுக்கு கிடைக்கக்கூடிய மோடியை எதிர்ப்பதில் இவரை விட்டால் வேற ஆளே இல்லை இந்தியாவுல அப்படின்ற அந்த ஒரு டேகை யுனானிமஸா ராகுல் காந்தி என்ஜாய் பண்றத மம்தா மாதிரியான ஒரு ஆளோ ஸ்டாலின் மாதிரியான ஒரு ஆளோ பங்கு போட வருவதை அவங்க காங்கிரஸ் விரும்பவில்லை. அல்லது அது நடந்தா இவங்களுக்கு முதலுக்கே மோசம் போயிடும். தமிழ்நாடு அவங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆல் ஓவர் இந்தியால ராகுல் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலன்றது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா இங்க தோத்து போறதுனால பாஜக அங்க தோக்க போறதும் இல்ல, இங்க ஜெயிக்க போறதுனால காங்கிரஸ் அங்க ஜெயிக்க போறதும் இல்ல. அதனால இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே தமிழ்நாட்டுக்கு மேல இருக்கக்கூடிய அபிமானம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். ஆனால் இங்க ஒரு தனி ஆளுமையோடு ஒரு மாநில கட்சியை உட்காரும் பொழுது இவங்க சொல்ற பாஜகவுக்கு மாற்று நாங்க தான்ன்ற ஸ்ட்ரக்சரை திரும்ப ஷேக் பண்ணி, நாங்க நேஷனல் லீடர்ஸா நீங்க இருக்கிறத விட நாங்க ஸ்டேட் பார்ட்டி லீடர்ஸா இருக்குமே, ஒரு நரசிம்மராவ் வரட்டுமே, ஒரு தேவகவுடா வரட்டுமே, ஒரு ஐகே குஜரால் வரட்டுமே, ஒரு நவீன் பட்நாயக் வரட்டுமே, அந்த மாதிரியான நிதிஷ்குமார் வரட்டுமே, அந்த ஒரு போக்கை இவங்க தடுக்கிறாங்க. இன்னொன்னு இது சொல்றது சரியா இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நிதிஷ்குமார் முதல்ல இண்டி கூட்டணியில இருக்காரு. ஆமா, நிதிஷ்குமார் இவங்க கொடுத்த குடைச்சல் காரணமா தானே ஓடி போறாரு. அப்ப நிதிஷ்குமார் ஏன் ஓடுறாரு? நீங்க ஏதோ ஒரு குடைச்சல் கொடுக்குறீங்க ஓடுறாரு. அண்ணன் தேஜஸ்வி தான் ஜெயிக்க போறாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க குடைச்சல் நீங்க என்ன குடைச்சல் கொடுத்தீங்க அவங்களுக்கு? அப்போ யார் யாரெல்லாம் தேசிய அரசியல்ல ஒரு விஸ்வரூபம் எடுத்து ரைசிங் ஸ்டாரா வராங்களோ அவங்களை மட்டுப்படுத்துற வேலை தான் காங்கிரஸ் பாக்குறது. சோ அதனாலதான் பீகார்ல 61 சீட் கண்டிப்பா. வேற என்ன சொல்வீங்க? நீங்க முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி தேஜஸ்வி தான் இங்க ஒரே ஆள், நாங்க எந்த ஷேரிங்க்கும் வரல, எதுக்கும் வரல, தேஜஸ்வி பின்னாடி அணிவகுப்பு நின்று தான் இன்னைக்கு பீகாரோட நிலைமை வேற இல்லையா?
அண்ட் தென் எஸ்ஐஆர் மாதிரியான ஒரு விஷயத்தால ஓட்ஸ் நிறைய குறைஞ்சிருக்க, கோடி லட்சத்துல ஒட்டுமொத்தமா நிறைய ரொம்ப சிக்னிபிகண்டான ஓட்ஸ் அடி வாங்கி இருக்கிற நேரத்துல, எப்பயும் இல்லாததை விட பாஜக பணபலத்தோடையும் படைபலத்தோடையும் எல்லா ஏஜென்சியும் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த நேரத்துல, எக்கானமி பயங்கரமா கிரம்பிள் ஆயிருக்கக்கூடிய அந்த நேரத்துல, இவங்க வந்து மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் பாஜகவுடைய அந்த நெரேட்டிவ்க்கு தூபம் போடுறாங்க. ஓகே, அது ஒரு புறம் இருந்தாலும் அதை தாண்டி தங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க லைம் லைட் வந்து இன்னொருத்தர் என்ஜாய் பண்ணிடக்கூடாது, இன்னொருத்தர்ன்றதை விட மாநில கட்சிகள் என்ஜாய் பண்ணிடக்கூடாது. அந்த இன்னொருத்தர் பிரச்சனை கிடையாது. இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு கெஜ்ரிவால் வந்து இவங்க ஏதாவது குடைச்சல் கொடுக்குறாங்களா பாருங்களேன். காங்கிரஸ் கெஜ்ரிவாலுக்கு குடைச்சல் கொடுக்குது அப்படின்னு நீங்க எங்கேயாவது ரொம்ப பாத்துருக்கீங்களா? பெருசா ஒண்ணும் இருக்காது. காங்கிரஸ் நோய் நொச்சு பண்றாங்க அப்படின்னு. ஆனால் ஏன் மாநில கட்சிகளாக இருக்கும்போது மட்டும் நீங்க ஒரு குடைச்சல் கொடுக்குறீங்க? அதாவது நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ், நான் ஹிந்தி ஸ்பீக்கிங், நான் பிராமின், டிராவிடியன் அல்லது ப்ரோ லெஃப்ட் லீடர்ஸ்க்கு மட்டும் ஏன் இந்த குடைச்சல் எப்பயும் காங்கிரஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? அப்போ நீங்க உங்களுக்கு ஹிந்தி சுப்ரீம் அப்படின்ற மைண்ட் செட் உள்ள ஆட்கள் உட்காந்துட்டு தமிழ்நாடுன்ற ஸ்டேட்ல என்ன நடக்கணும், எத்தனை பவர் ஷேரிங் வரணும், எத்தனை பேர் வரணும்னு தீர்மானிக்கிறத தமிழ்நாடு ஒரே ஒரு நாள் கூட அலோவ் பண்ணாதுன்றது வந்து அங்க புரிஞ்சுக்க லேட் ஆகும். இருந்துட்டு ஜெயிச்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. வழக்கம் போல அவங்க தாவேக்காவோட போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க, தாராளமா பண்ணி பார்க்கலாம். தாவேக்காவோட எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்க்கலாங்கிற ஐடியாவில் இருக்காங்களா காங்கிரஸ்? இருக்காங்க. ஒரு செட்டா இல்ல அந்த செட்டுங்கிறது ஒரு செட்டா இல்ல மேப்? ஒரு செட்டு. எல்லாருக்குமே உள்ளூர் ஆசை இருக்கு. ஆனால் பிராக்மேட்டிக்கா இருக்கிறவங்க ஸ்டாலின் கூட இருக்காங்க. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. ஆனா இந்த மாஸ்டர் படத்துல ஒரு ஒரு 2 பேருமே வில்லன்னா, பவானி வந்து ஒருத்தர் மிரட்டுவாங்க, லாரி ஓனர். ஆமா, இப்போ உங்க கூட இருக்கவங்களாம் உங்களுக்கு விசுவாசி கிடையாது, நான் வந்து எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு வேண்டியதை நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு எதிராகவே அவங்க பேசுவாங்க பாப்பீங்கன்னா, இது விசுவாசமான கூட்டம் அப்படி இப்படி பில்டப் கொடுப்பாரு. அப்புறம் வந்து 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் ஏறும்பொழுது அண்ணா சும்மா இருங்க, அண்ணன் ஏதோ சொல்லிட்டு இருக்காருன்னு இல்லையா? ஆமா, அந்த மாதிரி ஸ்டாலினோடைய அந்த ஒரு ஸ்டேச்சர் இப்ப வந்து எப்படி இருக்குன்னா, இவர் ஏதாவது பேச என்ன ஆகுது, அண்ணா நீங்க சும்மா இருங்கண்ணே, ஸ்டாலின் சொல்றதா கரெக்ட்னு விஜய் வசந்த் வந்து கிரீஷ் சோடங்கர் சொல்றது சொந்த கருத்து அப்படிங்கிறாங்க. அப்போ எப்பா நீ பேசுறத பேசிட்டு போயிடுவேன், நாங்க இங்க இருந்து இல்ல அரசியல் பண்ணணும். அப்போ பீட்டர் அல்போன்ஸ் கடைசி வரை கலைஞருக்கு எப்படி ஒரு பிரியமான ஒரு ஆளா இருந்தாரோ, நாராயணசாமி அங்க எப்படி கலைஞர் மீது ஒரு தீரா பற்று கொண்டவர்கள் இருந்தாங்களோ, அந்த மாதிரி இட்ஸ் ஓகே, நான் ஸ்டாலின் கூட நிக்கிறதுல வந்து எனக்கு எந்த தடையும் இல்ல. ப. சிதம்பரமே அந்த மைண்ட் தான் இருக்காரு போல இருக்கு. நான் அதை ஏத்துக்க தயாராயிட்டேன் அப்படின்ற பாயிண்ட நோக்கி ப. சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம், செல்வ பெருந்தகை, விஜய் வசந்த் இவங்க எல்லாருமே போறாங்க. இவங்களுக்கு ஆகாத செட்டு தான் இன்னொரு பக்கம் குறுக்குசால் ஓட்டுற செட்டு. அதுதான் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்க தாகூர், கிரீஷ் சோடங்கர், அப்புறம் அந்த யாருன்னே தெரியாத வருங்கால தங்கபாலுக்கள், வருங்கால ராமமூர்த்திகள், அவங்களாம் தான் கொஞ்சம் கத்திட்டு இருக்கு. மற்றபடி அந்த ஒரு யுனானிமஸா இவங்க ஏத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த அரவணைப்புன்றது வந்து கலைஞரை மிஞ்சின ஒரு அரவணைப்பு இருக்குன்னு நான் நிறைய வாட்டி சொன்னேன். ஓகே, இப்போ வைகோ பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? பேட்டி கொடுக்குறாங்க, கேரளால யாரு ஜெயிப்பான்னு கேக்குறாங்க. கூச்சமே இல்லாம அவர் we are friends with காங்கிரஸ், ஆனா பினராயி விஜயன் தான் ஜெயிப்பாங்க. அப்போ they don't care about காங்கிரஸ். இங்க இருக்கிறதுனா இருங்க, நீங்க இருந்தா வெல் அண்ட் குட், அது ஒரு நல்லெண்ண அடிப்படை. அந்த மைண்ட் செட் கூட்டணி கட்சிகளுக்கும் வந்துருச்சு, திமுகவுக்கும் வந்துருச்சா? திமுகவுக்கு வந்ததாலதான் கூட்டணி கட்சிகளுக்கு வருது. ஸ்டாலினுக்கு அந்த மைண்ட் செட் இல்லைன்னா ராஜகண்ணப்பன் ஒரு நாள் அப்படி பேச போறது கிடையாது. நீங்களாம் அமைதியா இருக்கிறத வாங்கிட்டு போங்க, கூட்டணியில எதுவும் ஷேர்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது. அவங்க சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட், அதுக்கடுத்து தானே வந்து கிளாரிஃபை பண்றாரு. ஒரு தனியார் நிகழ்வுல வந்து என்ன சொல்றாரு, எங்களுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்ற அந்த ஸ்டாச்சர் கிட்டத்தட்ட வந்து நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் இதற்கு மேல மறு பேச்சு கிடையாதுன்னு ஒரு டான் விட்டோ கார்லியோனி ஸ்டாச்சர்ல அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. சோ இதற்கு மேல அங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற பாயிண்ட் நோக்கி போகுது. ஆனாலும் தாவேக்கா மேல அவங்களுக்கு வந்து ஒரு மையல் இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, அவங்களே எங்களை கூப்பிடுறாங்க தெரியும்ல, அவரே கூப்பிடுறாரு தெரியும்ல அப்படின்னு. இது என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி சொல்றாங்க. டிடிவி போல, ஓபிஎஸ் போல, தேமுதிக போல, சசிகலா போல இந்த சிக்னல்ஸ் பார்த்தோமா அவரே கூப்பிடுறாருங்கிற மைண்ட் செட்ல காங்கிரஸ் இருக்குதுன்னா இல்லைங்க. நான் என்ன சொல்வேன்னா, ஒரு இடத்துல வந்து இப்ப நம்ம சில மார்க்கர்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, கிளாஸ்ல சிலர்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு சில உங்க கிளாஸ்ல வந்து சில சிம்போசியம்லாம் அட்டன் பண்ண போவாங்க.
இந்த சிம்போசியம் இவன் போறானா கலர்ஃபுல்லா ஏதாவது பாக்குறதுக்காக போறான். இவன் கிளம்பி இந்த இடத்துக்கு போறானா அந்த இடத்துல வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு போறான். இந்த மாதிரி வந்து நீங்க இத ஒரு ஜோக்கா இல்லாம ஒரு தமிழக அரசியலுக்கு நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா எங்க ஜெயிக்கிறாங்களோ அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க. ஆமா. அப்போ ஃபீல்ட நல்லா ரீட் பண்ணவங்க வந்து இவங்களுக்கு திமுக பிடிச்சிருக்கு, திமுக தான் கிரேட்டு அப்படின்னு. இப்ப மதிமுக ஃபியூச்சர் எனி டைம் திமுக எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற, நாங்க குத்தப்பட்டோம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ற ஒரு கட்சி தான். ஆனால் இந்த நேரத்துக்கு நான் திமுக கூட இருக்கேன் அப்படின்னு போறது வந்து அந்த நேரத்துல ஆதாயம் அடையிறதுக்கு கிரவுண்ட நல்லா ரீட் பண்ற கட்சிகள் இவங்க எல்லாரும். ஓகே. இந்த கிரவுண்டுக்கு என்னைக்குமே போகாத காங்கிரஸுக்கு, கிரவுண்டுனா என்னன்னே தெரியாத அந்த காங்கிரஸ்க்கு, இந்த 5 வருஷத்துல பாஜக எடுக்கிற எஃபர்ட்ல கால்வாசி கூட எடுக்காத காங்கிரஸ்க்கு இது தெரியாது. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இந்த கார்டை தூக்கி போட்டு நம்ம பார்கெயின் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காமன் சென்ஸ் வேணும். ஓகே. ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருந்தது. வயநாட்டுல நிக்கிறாங்க, நீங்க வயநாட்டுல மட்டும் நிக்கிறீங்க, தமிழ்நாட்டுல நில்லுங்க, காரைக்குடியில நில்லுங்க, நீங்க காரைக்குடியில ஸ்ரீபெரும்புதூர்ல நில்லுங்க, உங்க அப்பாவுக்கு ஒரு மோசமான விஷயம் நடந்த இடத்துல நீங்க யுனானிமஸா ஜெயிப்பீங்க, இல்ல கன்னியாகுமரியில நில்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏங்க இங்க நிக்க மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி இருந்தது. அதுவும் இல்லாம திமுக கிரவுண்ட் லெவல் கேடர்ஸ் வந்து ராகுல வந்து ஒரு திமுக காரராவே பார்த்தாங்க. நம்ம ஆல்பா அப்படிங்கிற டோன்ல பார்த்தாங்க. அடுத்து ஒரு வில்லேஜ் குக்கிங் சேனல் அவர் ஒரு யூடியூபர் அவதாரம் எடுக்கும் பொழுதும் பார்த்தாங்க. காங்கிரஸ் வரும்போது பாரத் ஜோடோ யாத்திரைக்கு இங்க வந்து காங்கிரஸை தாண்டி ராகுல் கூட போய் ஜாலியா நிப்போம் போன்ற ஒரு ஹீரோ பிம்பம். ஆமா. இப்ப அது அவங்க இதை வந்து உடைச்சு விட்ட வேலையை பார்த்தது யார்? திமுகவா பாஜகவா? தமிழக பாஜகவால முடியாத ஒரு விஷயத்த தமிழக காங்கிரஸ் வந்து பண்ணிருக்காங்க. ராகுலுக்குன்னு இருந்த அந்த ஒரு நம்மால் பான்ற பிம்பத்தை உடைச்சு விட்டாங்க. இல்ல, ராகுல் காந்திக்கு அந்த காலகட்டங்களில் சோசியல் மீடியால எவ்வளவு கிரேஸ் இருந்துச்சு நமக்கு தெரியும். இப்போ அந்த அளவுக்கான ஒரு இது இல்ல, ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து போனீங்கன்னா இவர் வந்து போனார்ன்ற அதிர்வலைகள் எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு ஸ்பேஸ வந்து காங்கிரஸ் தான் அவங்களுக்கே கொண்டு வந்து விட்டுக்கிட்டாங்க. 5ஆம் தேதி நம்ம வர மாதிரி இருந்துச்சு போல இருக்கு. ராகுல் காந்தி ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இந்த டாக்ஸ் இல்ல, ஒருவேளை கூட்டணி சீலாகும் பட்சத்துல அவங்க வந்துதான் ஆக போறாங்க. வரலன்னா ஒண்ணும் கிடையாது. அவங்க வர்றாங்க வரலன்றதை தாண்டி வரலன்னா என்ன நடக்கும்ன்றது வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய டிஎம்கே கேடர்ஸ்க்கு தெரியும். வரக்கூடிய 5ஆம் தேதி இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான கடைசி நாள். ஸோ அதை நாம வந்து ஒரு அப்பர் லிமிட்டா வச்சுக்கிட்டா கூட 5ஆம் தேதிக்குள்ளார தமிழ்நாடுடைய அரசியல் கூட்டணி, திமுகவுடைய அரசியல் கூட்டணி முழுமை பெற்று விடுமா? பெற்றுடும். ஏன்னா 5ஆம் தேதி அது, 6ஆம் தேதி மோடியோட வருகை, இது எல்லாம் நீங்க குரோனாலஜிக்கலா போனா 1ஆம் தேதி ஸ்டாலினோட பர்த்டே, அன்னைக்கு பிஎம் வராருக்கு. வேற என்னென்ன நடக்கும் ஏது நடக்கும் நீங்க பாத்துக்கலாம். அடுத்து 5ஆம் தேதி இந்த எலெக்ஷன்ஸ், இதற்கு அடுத்து 15க்குள்ளார இவங்க வேட்பாளர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. டிஎம்கே நிச்சயமா 15ஆம் தேதி இவங்க சட்டேறக்குறைய லிஸ்டையும் சொல்லிடும். அப்படின்னும் பொழுது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் இந்த உமன்ஸ் டே ஒட்டி ஏதாவது ஸ்கீம் இன்னும் சொல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ தேர்தல் விதிகள் வருவதற்கு சற்று முன்னாடி எல்லாத்தையுமே இவங்க ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அந்த மூடுல வந்து டிஎம்கே இருக்காங்க. ஆனா அதை சீல் பண்ணக்கூடிய இடத்துல இதுதான் என்னென்னதுதான் எந்த ஒரு கலாமிட்டியும் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப காஷியஸா இருக்காங்க. அந்த ஒரு முனைப்பு வந்து அவங்களுக்கு இருக்குன்றதுனால இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சேர போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கிறதுனால எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் வர போறாங்கன்னா யார் வர போறாங்க? நாங்க மீம் மாதிரியா பேச முடியும். இவரும் வராரு, அவரும் வரல, அவரும் வராரா? அவரும் வராரு, எல்லாமே ரெடி. அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. எக்ஸ்ஏடிஎம்கே ஏதாவது ஹிண்ட் தர முடியுமா சார்? இல்ல, நத்தம் சுனாதன் வரலாம், செல்லூர் ராஜு வரலாம், அண்ணன் ஜெயக்குமார் வரலாம்னு நிறைய பேச்சு இருக்கு. அது யார் வரான்றது நமக்கு தெரியாது. ஓகே, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஓபிஎஸ் வருவார்ன்றது புரளிதான், அது புரளியா தான் இருந்துச்சு, புரளியா தான் இருந்தாங்க. அது இங்க என்ன வேணா நடக்கலாம். அந்த மாதிரி இவர் வந்து ஜாயினே பண்ணிட்டார். அந்த மாதிரி நீங்க என்ன வேணா நடக்கலாம். அந்த கடைசியா சரி எம்எல்ஏவா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நாள் எம்எல்ஏவா இருந்துட்டு கூட வரலாம், என்ன வேணா நடக்கலாம் அந்த சமயத்துல. அப்படின்னும் பொழுது யூ வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் see. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், டிஎம்கே ஒரு மாதிரி நல்ல ஒரு சேஃப் க்ரூசிங்க்கு போறாங்கன்றதான் சொல்லணும். டெல்டால வந்து ஓபிஎஸோட வருகை டெல்டாவில் வந்து ஒரு எட்ஜி உங்களுக்கு நிச்சயம் கொடுக்குது. தேமுதிகவோட வருகை மதுரையில வந்து ஒரு எட்ஜி உங்களுக்கு நிச்சயமா கொடுக்குது. அண்ட் தென் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கொங்கு பகுதிகளில் வந்து திமுக வந்து ஒரு மாதிரியான ஒரு அசுர பலத்தோட இந்த வாட்டி நிச்சயம் என்றாகிறாங்கன்னு நான் நம்புறேன். ஒரு 7வது நிச்சயம் தொடுவாங்கன்றத வந்து நான் நிச்சயமா நம்ம ஃபார்ஃபெட்ச்டா தெரியலாம். ஆனா அதற்கான மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ஈஸியா தாண்டி போவாங்கன்ற மாதிரியான ஃபீலர்ஸ் அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. ஸோ தேமுதிக வருவது, ஓபிஎஸ் வருவதுன்றது வந்து நீங்க கொள்கை அசைடு, இவர் நல்லவர் கெட்டவர் அசைடு எல்லாம் தாண்டி எலக்டோரலி நம்பர்ஸ் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே. இன்னொரு தகவல், உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்
அது வந்து எல்லாருமே சொல்றாங்க ஒரு 160 கொடுத்துருக்காங்கன்னு நாம கேள்விப்படுறோம். தெரியாதுங்க, அது எல்லாமே சொல்லுவாங்கங்க. உண்மையிலே உளவுத்துறை என்ன கொடுத்தாங்க எது கொடுத்தாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஆனா உளவுத்துறை தாண்டி ஏகப்பட்ட ஏஜென்சி எல்லாம் இல்ல, அது உளவுத்துறை விடுங்களேன். ஒரு சேஃப் பெட் என்ன தெரியுமா பண்ணுவாங்க எப்பயுமே, நான் உங்களுடைய மாடஸ் ஆப்பராண்டி சொல்றேன். நீங்க தான் ஆளுங்கட்சி, நீங்க ஸ்டாலின்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு எடப்பாடின்னு வச்சு, நீங்க தான் ரூலிங்ல இருக்கீங்கன்னு வைங்க. உங்கள்கிட்ட வந்து அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து சார் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, இதுதான் ஸ்டேட்மெண்ட். நீங்க தோத்துருவீங்கன்னு ஒரு நாளும் உளவுத்துறை சொல்லாது. ஏன்னா நீங்க தோத்துருவீங்கன்னு சொன்னா அவங்களோட கோவத்துக்கு நீங்க ஆளாக நேரிடும். ஒருவேளை நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லி நீங்க தோத்துட்டீங்கன்னு வைங்களேன், என்ன கேள்வி கேட்கிற இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. அதனால நீங்க தான் சார் ஜெயிக்க போறீங்க அப்படின்றது வந்து ஒரு சேஃப் பெட். அண்ட் தென் இது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு ஒரு 200 தொகுதி ஜெயிக்க போறாங்கன்னு வைங்களேன், சேஃப் பெட்டுக்கு 160 180ன்றதா சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க சொன்னதை விட அதிகமா வந்தா அவங்க ஹாப்பி, சொன்னதை விட கம்மியா வந்துட்டா என்ன பண்றது? அப்ப இவங்களுக்கு இன்னும் ஆன்சரபிளா இவங்க தான் வந்து ரூலிங் ஆளா உட்காருவாங்க. என்ன நீங்க சொன்னீங்க இப்படி வந்திருக்கேன்ற அந்த குடைச்சல் கண்டிப்பா இருக்கும்ன்றதுனால அவங்க எப்பயும் ஒரு சேஃப் கேம் தான் ஆடுவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்க சொன்ன நம்பர்ஸை விட பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 15 to 20 ஈஸியா வரதுக்கான ஸ்கோப் இருக்கு. பிளஸ் இந்த 5000 இவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமை எடப்பாடி வேலிடேட் பண்ணிட்டாரு. 5000ன்றது வந்து ஒரு மோசமான காசு, இது எக்கனாமி வீணா போயிடும், நாசமா போயிடும், திமுக அவங்கள சுரண்டுது, ட்ரக் மணி, இந்த மாதிரி ஏதாவது கொளுத்தி விடுவாரு அப்படின்னு பார்த்தா, நீ 5000 தானே கொடுக்குறீங்க, இருக்கு நான் 10,000 தரேன்னு சொல்லி, அப்ப என்ன பண்ணிட்டாரு, அந்த 5000த்துல 5000ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான், நான் அதுக்கு மேல தரேன்னு சொல்லும் பொழுதே நீங்க அந்த 5000ன்றது வந்து ரொம்ப ஒரு நியாயமான காசுன்னு நீங்க பறைசாற்றிய மாதிரி ஆயிருச்சு. ஸோ இந்த 5000 ஸ்கீமு இது எல்லாம் சேர்த்தி அண்ட் தென் தாவேகாவுடைய ஒரு ரைஸ் வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸை கொஞ்சம் கரைக்கிற சூழல் எல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது இது இவங்களுக்கு அட்வான்டேஜா போய் முடியுது. டிஎம்கே கூட்டணிக்கு அட்வான்டேஜா போய் முடியுது. அந்த ஒரு போக்குல அந்த எலெக்ஷன் வந்து ஒரு மாதிரியான ஷேப்புக்கு வந்துருச்சு. கூட்டணி கட்சிகள் ஒரு மாதிரியான ஒரு ரிஜிடான ஃபார்மேஷனுக்கு வந்துட்டாங்க. இதற்கு மேல பெரிய ஸ்விங்ஸோ இல்ல இங்கிருந்து அங்க தாவறதோ பெருசா இருக்காது. நடக்கிறதுக்கு வாய்ப்பு, யாருக்கு என்ன சீட்டுன்ற ஒரு அடிதடி இருக்கும், கந்தாயங்கள் இருக்குமே ஒழிய பெருசா வேற அதிர்ச்சிகரமான தகவல்களா இனிமே எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். களம் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் ஆயிருக்குன்னு சொல்ல கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இப்போதைக்கு அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா எடப்பாடியோடைய ஜெஸ்டர், அவரோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே எந்த மாதிரி ஆயிருச்சுன்னா, ஒரு 30 தொகுதி 40 தொகுதியாவது ஜெயிச்சு இந்த கட்சிக்கு தலைவரா உட்காரணுன்ற முனைப்பு தான் இருக்கு. ஓபிஎஸ் ஈஸியா உள்ள சேர்த்திருக்கலாம், டிடிவி ஈஸியா உள்ள சேர்த்திருக்கலாம், சசிகலா அகாமடேட் பண்ணிருக்கலாம், பாமக பண்ண மாதிரியே நீங்க இன்னும் நிறைய பேர் இங்க திமுகவோட இருக்கிற நிறைய பேர் இவங்க வந்து அகாமடேட் பண்ணிருக்க முடியும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சேஃப் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வந்து கட்சியில என்னை எதிர்க்க ஆளே கிடையாது, அப்பா இவங்க எல்லாரையும் கழிச்சு கட்டிட்டேன், இந்த கட்சிக்கு நான் தான் நிம்மதியான தலைவர் அப்படின்ற ஒரு ஃபேஸ்ல போய் உட்காரணும்ன்றதுக்காக அவர் கட்சிக்குன்ற இந்த ஒரு ரூலிங் பவருக்கு வரக்கூடிய ஸ்பேஸை விட்டுட்டாங்க. இது ஸ்டார்ட் ஆன இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா 2024 பாஜக பிச்சுட்டு வந்தது. பாஜக இல்லாம நாடாளுமன்ற தேர்தல வந்து தனிச்சு போட்டி போட்டது. அது ஒருவேளை அந்த மூவ் அவங்க எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா ஒரு சைசபிள் அட்வான்டேஜ் நிச்சயமா அவங்களுக்கு அந்த எலெக்ஷன்ல நிச்சயமா ஒரு 15 இடங்கள் வரைக்கும் ஜெயிச்சது. குறைந்தபட்சம் 5 அதிகபட்சம் 10 வர்றதுக்கான ஸ்கோப் இருந்தது. ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல ரெண்டாவது ஒரு ஸ்கோப் வந்து இருந்தது. அண்ட் தென் அண்ணாமலையை பகச்சிக்கிட்டீங்க, டிடிவி பகச்சிக்கிட்டீங்க, இப்போ வரைக்கும் ஒரு ஓகே சொல்ல ஓபிஎஸ் பகச்சிக்கிட்டீங்க. அண்ட் தென் சசிகலா வந்து நான் என் புருஷன் செத்து கிடக்கிற டைம் கூட எனக்கு பரோல்ல 5 நாள் 10 நாள்னு குறைச்சி விட்டாரு அப்படின்னு அவங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து விட்டீங்க. எல்லா வகையிலையும் மெஸ்அப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 30 தொகுதி 35 தொகுதி இது பண்ணா போதும், அட்லீஸ்ட் நான் ஒரு எம்எல்ஏவா தான் ஆனா போதும், சைசபிளா நான் சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா போய் உட்காந்தா போதும்ன்ற மைண்ட் செட் தான் எடப்பாடிக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய தலைமைக்கு கேள்விக்குள்ளாக்காதா? இல்ல, அது அந்த கேள்வி அது அடுத்த கட்டமா நம்ம அதை பேசணும். அது வந்து ஓபிஎஸ் ஒருவேளை சேராமல் இருந்திருந்தா, சசிகலா டிடிவி இருந்திருந்தா, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் இபிஎஸ் டவுன்ஃபால். அந்த டவுன்ஃபால் கண்டிப்பா நடக்கும். இல்ல இபிஎஸ் நவுந்துட்டு வேலுமணி வர்றதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. எல்லாமே டிபெண்ட்ஸ். இந்த எலெக்ஷன் முடியும் பொழுது இது இவர் கடைசியா சந்திக்கக்கூடிய முதல்வர் கேண்டிடேட்டா சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தல். அவர் தலைவரா தொடராம போலாம். அந்த அதிமுகவுடைய முதல்வர் கேண்டிடேட்னு இனி ஒரு எலெக்ஷன்ல எடப்பாடி சொல்றதுக்கான ஸ்கோப் இல்லை. அது 2026 முடிஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி உமா சார். இந்த எலெக்ஷனை பத்தி பல்வேறு விஷயங்களை பத்தி ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி உமா சார். நன்றி தாமரை.